மேடம், இந்தாங்க 30,000 ரூபாய். சரி. பணத்தை நம்பி டேபிள் மேல வைக்க முடியல. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாக்கெட் எல்லாம் உள்ள கொண்டு வரக்கூடாது. ஹலோ. 30,000 ரூபாய் வந்து சேர்ந்துச்சா மேடம்? சேர்ந்துச்சு சார். அதை கொண்டு போய் பேங்க்ல கட்டிருங்க. ஓகே. இங்கதானே வச்சோம் பணம். காணுமே. என்ன பணத்தை காணாமா? பணத்தை காணுமா? பணத்தை காணுமா? பணத்தை எவனோ சுட்டா. உள்ள நீ இருந்தா நீயே சுட்டிருப்ப. கரெக்ட். என்ன எல்லாரும் நம்ம பின்னாடி வரானுங்க, என்னமோ பண்றானுங்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? டேபிள் மேல இருந்த 30,000 ரூபாய் பணத்தை யார்கிட்ட கொடுத்துட்டு வந்த? எது? 30,000 ரூபாய் பணத்தை நான் எடுத்தனா? தம்பி, பெண் பாவம் பொல்லாதது. எடுத்த பணத்தை கொடுத்துருப்பா. சத்தியமா நான் எடுக்கலாமா? நீ பெரிய ஹரிச்சந்திர, எனக்கு என்னை உண்மையை பேசிருக்க. இங்க இருக்க வேலைக்கு செஞ்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். என் மேலைக்கு ஏற்பட்ட விரோதத்தினால இந்த கம்பெனில இருக்க கெட்ட பேர் வாங்கி கொடுத்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணுனதானே இப்படி எல்லாம் பண்ற? சத்தியமா இல்லன்னு சொல்லு. ஐயோ, என்ன நம்புத, அந்த பணத்தை எடுக்கல. உன்னை தவிர வேற யாரும் திருடி இருக்க மாட்டாங்க. மணிமேகலை, வேண்டாம். நான் எதை வேணாலும் தாங்கிப்பேன். ஆனா திருடன் மட்டும் சொல்லாதனால தாங்கிக்க முடியாது. ஒரு தடவை இல்ல 1000 தடவை சொல்லுவேன். நீதான் திருடுன, நீதான் திருடுன, நீதான் திருடுன. என்னடி சொன்ன? இனி அது சார் 30,000 ரூபாய் பணத்தை அந்த ஆபீஸ்ல இருந்து திருடிட்டேன்னு சொல்றாங்க சார். அதுக்காக கை நீட்டி அடிப்பியா? எப்ப என்னுடைய பிஏவை நீ அடிச்சியோ அந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு இந்த ஆபீஸ்ல வேலை கிடையாது. வெளிய போ. சார் 30,000 ரூபாய் திருடி இருக்கா, அவனை போக சொல்றீங்களா? சார் பாருங்க சார், மறுபடியும் திருடு. Get out. Out. சார் நான் சொல்றது செக்யூரிட்டி, இவனை தூக்கி வெளிய போறியா? சார் நான் சொல்றது கேளுங்க சார், நான் திருடல சார். எது கழுகுற? 30,000 ரூபாய் பணம் தானே, நான் தரேன். என்னோட அக்கௌண்ட்ல வச்சுக்க, போதுமா? மரியாதையெல்லாம் காப்பாத்திட்டீங்க சார். விடுங்கடா, போங்கடா. இனிமே எதுக்குடா நாங்க வேலை செய்ய போறேன்? ஏய், என் மேல திருட்டு பட்டம் கட்டிட்டு நீ ஜெயிச்சுட்டு தான் நினைச்சு போயிட்டு இருக்கியா? போடி போ. என்ன இந்த வேலையில இருந்து தூக்குறதுக்காக நீயே பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நாடகம் ஆடுற நாடகம். அந்த பணத்தை நான் எடுக்கலன்னு வாயில இருந்து சொல்ல வைக்கிற வரைக்கும் இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன். ஞாபகம் வச்சுக்க. போங்கடா. அந்த பணத்தை நான் எடுக்கலன்னு வாயில இருந்து சொல்ல வைக்கிற வரைக்கும் இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன். ஞாபகம் வச்சுக்க. இவனால வந்த அவமானம் தாங்க முடியாம தான் ஊரை விட்டு வந்தேன். இந்த ஊருக்கும் வந்து என்ன கேவலப்படுத்திட்டான். இனிமே எங்க போனாலும் என்ன விட மாட்டான். அதுக்கு ஒரே முடிவு, அப்பா, உங்களை விட்டு பிரிய காரணமா இருந்த கண்ண இங்கேயும் வந்துட்டான். அவன் எந்த நேரத்திலயும் என்ன அவமானப்படுத்த காத்துட்டு இருக்கான். என் நிம்மதியே போச்சு, வாழ்க்கையே வெறுத்துருச்சுப்பா. இனி இந்த உலகத்துல நான் வாழ விரும்பல. என்ன மன்னிச்சிருங்க.
மணிமேகலைங்கிற பொண்ணு விஷம் குடிச்ச பொண்ணு தானே 5 நம்பர் வார்டு. நன்றிப்பா. கொஞ்சம் லேட்டா கொண்டு வந்திருந்தா காப்பாத்திக்க முடியாது. மெடிசனை ஃபாலோ பண்ணுங்க. பேஷண்டோட ஃபாதர் வந்திருக்காரு. பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல சார். போய் பாருங்க. ஏம்மா, ஏன் இந்த முடிவுக்கு வந்த? மணிமேகலை, எனக்கு நீ யாருமா இருக்கா? எல்லாமே நீதானே. எல்லாம் தெரிஞ்ச நீ ஏம்மா இந்த முடிவுக்கு வந்த? நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை, சந்தோஷமா இருக்கேன்னு போன மாசம் தான் கடிதம் போட்டேன். ஒரு சந்தோஷத்தை கெடுத்தவன் யாருமா? எல்லாத்துக்கும் காரணம் அது கண்ணன் தப்பா? இல்லம்மா, கண்ணன் இல்ல. நீ விஷம் குடிச்சதுக்கு காரணம் அந்த கண்ணன் தானா? தப்பெல்லாம் உன் மேலதாம்மா. மணிமேகலை, ஓ வாழ்க்கையில நீ பார்த்த கண்ணன் வேற. ஆனா இன்னைக்கு கண்ணன் வாழ்க்கையில நடந்தது எல்லாமே வேற. அன்னைக்கு கண்ணனோட அப்பா உன்னை காப்பாத்துறது மட்டும்தான் உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் சம்பவம் நடந்த இடத்துல இருந்து நீ வந்ததுக்கு அப்புறம் அப்பாவுக்கும் மகனுக்கும் தகராறு முத்திருச்சு. நீ என் மகன் இல்ல, ஒரு அனாதைன்னு அப்பா சொன்னாரு. அதை நீங்க சொல்ல வேண்டாம், என் அம்மா சொல்லட்டுன்னு கண்ணன் கதறனா. அவனை இழுத்துட்டு போய் இவன் ஓம் பிள்ளை இல்ல அனாதைன்னு சொல்லிடினாரு. வளர்த்தவளாச்சே, அந்த வார்த்தையை சொல்ல முடியாம உயிரையே விட்டுட்டேன். இவ்வளவு வருஷமா தன்னை வளர்த்த தாய்க்கு ஈமக்கடன் செய்யணும்னு கண்ண ஆசைப்பட்டான். ஆனா இறுதி சடங்க அவ அப்பாவே முடிச்சுட்டான். அதை பார்த்த கண்ணன் கதறனா, அழுதா, புலம்பனா. என்ன மகனா ஏத்துக்கணும்னு அப்பா காலை பிடிச்சு கெஞ்சனா. ஒன்னு அனாதையா எடுத்துட்டு வந்ததுக்கு என்ன அனாதை ஆக்கிட்டேடா பாவின்னு எட்டி உதைச்சார். எந்த கையால கொள்ளி வைக்க கூடாதுன்னு தள்ளி விட்டாரோ, எந்த காலால எட்டி உதைச்சாரோ, ஆவும் அந்த கையும் காலம் விளங்காமலே போயிடுச்சு. டாக்டர் வந்து இனி குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை அவன் கவனிக்க ஆரம்பிச்சான். என்ன கொஞ்சம் உட்கார வைப்பா. நான் உன்னை அனாதைன்னு சொன்னேன். உண்மையிலேயே எனக்கு ஒரு மகன் பிறந்திருந்தா கூட இப்படி கவனிப்பாங்கிற சந்தேகம்ப்பா. அண்ணா, நான் இனிமே எவ்வளவு ஜன்மம் எடுத்தாலும் நீதான் எனக்கு பிள்ளையா பிறக்கணும்டா. படுத்துக்கோங்கப்பா. அவங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் கண்ணன் எல்லா சொத்தையும் அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு என்ன தேடி வந்தான். அப்பா அம்மா 2 பேரும் இழந்துட்டு அனாதை நிக்கிறேன் சார். எனக்கு உங்க பொண்ணு வேண்டாம், அவ மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் அப்படின்னு என் கையை பிடிச்சிட்டு கதறி அழுதாம்மா. அதுக்கப்புறம் தான் உனக்கு ஒரு லெட்டர் எழுதி உன்னை போய் பார்க்க சொன்னேன். அன்னைக்கு அவன் பாடுன்னு சொன்ன போது நீ பாடி இருந்தேன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நல்ல குடும்பத்தை சின்ன பின்னமாக்கிட்டம்மா. நான் அவரை பார்க்கணும்பா.
கண்ணா. ம். கண்ணா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றான். சொல்லு கண்ணா. சொல்லுப்பா. பேசணும் தானே இவ்வளவு தூரம் வந்த? என்ன தயக்கம்? ஒருவேளை நாம இருக்கிறதுனால யோசிக்கிறாரோ என்னமோ. ஓ. ம். அறிவு கெட்ட முண்டம். ஒருவேளை உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா எவ்வளவு பெரிய படிக்கிற ஆளா இருப்பேன் தெரியுமா? சத்தியமா சொல்றேன், இனிமே நீ இருக்கிற பக்கம் கூட நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். போதுமா? கோமா போறான். திட்டிட்டு போறானா? ஓகே, அழாத. அவன் எது சொல்லியிருந்தாலும் அதை நினைச்சு நீ வருத்தப்பட வேணாம். ஏன்னா அவன் நிலைமையில நான் இருந்திருந்தா இதை விட மோசமா பிஹேவ் பண்ணியிருந்திருப்பேன். 30,000 ரூபாய் பணத்தை அவன் திருடிட்டான்னு நீ சொன்ன. அவன் திருடல. அந்த பணத்தை நீயே ஞாபகம் மறதியா உன் டேபிள்ல வச்சிருக்க. மணிமேகலை, ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னு வச்சுக்க, உன்னோட சேர்ந்து அந்த உண்மையும் புதஞ்சு போயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் நான் தான் அவனை ரிக்வெஸ்ட் பண்ணி நம்ம ஸ்டாஃப்ஸ் வர பஸ்ல கண்டக்டர் வேலைக்கு சேர்த்திருக்கேன். வீட்டுக்கு போகணும். பெரிய டாக்டர் பார்த்து தான் டிஸ்சார்ஜ் பண்ணோம். அவர் கேளுங்க. ஐ அம் ஆல்ரைட் டாக்டர், என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க ப்ளீஸ். நாளைக்கு ஃபைனலா டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லிடுறேன். யூ டேக் ரெஸ்ட். லைட் ஆஃப் பண்ணிட்டுமா? நான் பண்ணிக்கிறேன். குட் நைட். புறாக்கர், நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இந்த ஊட்டிக்கு வந்து இவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் நான் சுத்தி பார்த்தது இல்லைங்க. என்ன சார் இது 7 வயசு ஆச்சு இன்னும் சுத்தி பார்த்தது இல்லையா? அட நான் சுத்தி பார்த்தது இல்லைங்கிற, அப்புறம் நீங்க என்னமோ பேசுறீங்க. சுத்தியே பார்த்தது இல்லையா? சுத்தி பார்த்தது இல்லைங்க. நீங்க தாங்க எனக்கு சுத்தி காட்டணும். காட்டுறேன். ஆ. இதோ சுத்தி. ஆ? உலகத்துல எங்கெங்கயோ எத்தனையோ பேர் சுத்தி காட்டி இருக்கிறாங்க. நீங்க தாங்க இந்த சுத்தி காட்டி இருக்கிறீங்க. அதுதான் நானு. ஆ. நீங்க எனக்கு சுத்தி காட்டுனீங்க, நான் உங்களுக்கு சுத்தி காட்டுமா? காட்டுங்க. ஐயோ, இவனுங்களை எல்லாம் இப்படிதான் டயர்ட் ஆக்கணும். மறுபிறவி எடுத்ததுக்கு அப்புறம் இப்பதான் அவரை முதல்ல சந்திக்க போறேன். என்ன கலர் ட்ரெஸ் போடுறது? பாஸ் உங்களுக்காக புதுசா கார் வாங்கி அனுப்பிச்சிருக்காரு. உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாரு. எனக்கு கொஞ்சம் வேற வேலை இருக்கு. நீங்க கார் எடுத்துட்டு போங்க, நான் பாஸ் கிட்ட நேர்ல பேசிக்கிறேன். சரிங்க மேடம். நல்லா இருக்கீங்களா? உங்களை தான் கேக்குறேன். நல்லா இருக்கீங்களா? இது நம்மளை கூப்பிட்டானா இல்ல நமக்கு தான் பிரம்மையா? அண்ணா, ஏன் லேட் பண்ற? சாப்பிட வரலையா? கை கழுவிட்டு வர.
நான் சாப்பிட்டா நீங்க சாப்பிட்ட மாதிரி. என்னப்பா? எவனோ ஒருத்தன் நான் கொண்டாந்து இட்லி தோசையும் சாப்பிட்டு இப்ப நான் சாப்பிட்டா நீங்க சாப்பிட்ட மாதிரி எழுதி வச்சுட்டு போயிட்டான். எவனும் இல்லப்பா, எவ்வளோ இருக்கலாம் இல்லையா? இப்ப நான் தான் லோ லோன்னு அலைய வேண்டியதா இருக்கு. ஏன் சாப்பாட்டு நீ சாப்பிடு. அதான் நான் சாப்பிட்டா நீ சாப்பிட்ட மாதிரி நாய் போச்சே. இதை எவன் எழுதுனான்னு தெரிஞ்சிருந்தா இதையும் அவனை எடுத்துட்டு போக சொல்லியிருப்பேன். இந்தாங்க, இதை நீங்களே வச்சுக்கோங்க. என்னாச்சு? எனக்கு இதே தொல்லையா போச்சு. கியர் பாக்ஸ் ட்ரபிள் பண்ணுதுப்பா. மெக்கானிக் ஷெட் எங்க பக்கத்துல இருக்கா? இங்க எங்க இருக்கு? 4 கிலோமீட்டர் போகணும். எப்ப வர்றது? என்னது இது? 4 கிலோமீட்டர்னு சொல்லியும் அந்த தம்பி அது பாட்டுக்கு போகுது. என்ன தம்பி இது இவ்வளவு தூரம் ஓடி வரீங்க? அந்த மெக்கானிக் வண்டியில உட்காந்துட்டு வர வேண்டியது தானே? மெக்கானிக் ஏத்திக்க மாட்டேன்ட்டாரு. தம்பி, நீங்க வேலைக்கு வந்ததுல இருந்து பாக்குறேன், எல்லாரோட வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்றீங்க. ஆமா, இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்களே, உங்க அப்பா அம்மாவுக்கு ஏதாவது அனுப்பிச்சு வைக்கிறீங்களா? அவங்களை அமுச்சு வச்சதுக்கு அப்புறம் தான் நான் சம்பாதிக்கவே ஆரம்பிச்சேன். மணிமேகலை, உன் மனசுக்குள்ளார இவ்வளவு ஆசைகளை வச்சுக்கிட்டு எதுக்காக நீ காலையில இருந்து அவங்கிட்ட சொல்லாம இருந்த? ஒருவேளை நீ அதை சொல்லி இருந்தீங்கன்னா உன் மனசுக்குள்ளார இருக்கிற பாரம் குறையிற மாதிரி அவன் மனசுக்குள்ள இருக்கிற பாரம் குறைஞ்சிருக்கு இல்லையா? உங்ககிட்ட சொன்ன மாதிரி அவர்கிட்டயும் சொல்லத்தான் போறேன். ஆனா இப்ப இல்ல, வர 5ஆம் தேதி. நீ சொல்ல போற அந்த நல்ல நாள்ல நானும் பக்கத்துல இருக்கணும். நீங்க 2 பேரும் சேர்றதுக்கு நான் என்ன வேணாலும் செய்யறேன். என்ன பண்றது? ஆக்டிவ் டிரைவரா இருக்கட்டுமே, இன்னைக்கு தான் வேலையில சேர்த்து விட்டேன். சேர்த்து விட்ட அன்னைக்கே வண்டி எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டாரு. இதுவர் இப்பதான் வண்டி வருது. அண்ணே நிறுத்துங்கண்ணே. நீங்க ஒரு பண்ணிட்டு இவர் அழிச்சிட்டு தாங்க முடியலப்பா. என்னண்ணே, ஆபீஸ்ல வேலை செய்யறவங்கள யாரையும் காணோம்? ஏன் அந்த பொண்ணு வந்திருக்குதே? விளையாடாதீங்க. ஆமா, நீயும் நானும் கிளாஸ் பாட்டு உங்ககிட்ட விளையாடுறாங்க. நீ விளையாடுறியா நான் விளையாடுறேனாடா? நான் என்ன விளையாடுறேன்? இன்னைக்கு என்னடா தேதி? 5ஆம் தேதி. 5ஆம் தேதி உன் வாழ்க்கையில என்னடா விசேஷம்? 5ஆம் தேதி என்ன விசேஷம்? ஒண்ணு இல்லையே. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்லையா? ஆமா, இன்னைக்கு அக்டோபர் 5 என் பிறந்த நாள் தான். அதுக்காகத்தான் ஆபீஸ்ல வேலை செய்யற எல்லாத்துக்கும் லீவ் விட்டுருக்காங்க.
ஏன் பிறந்த நாளைக்கு ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ்க்கு எதுக்கு லீவ் விடணும்? அது போக போக நீ தெரிஞ்சுக்க போற. போலாமாமா? போலாம் போலாம். சரி. ஏன பஸ் நிறுத்திட்டீங்க? இங்க வாடா. என்னண்ண? முதல்ல அங்க பாரு. எதுக்காக உங்க காலை நைலான் கயிறு போட்டு கட்டிருக்கேன்னா, நீங்க ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு நான் பண்ண ஏற்பாடுகளை சொல்லிட்டீங்கன்னா என் மனசுல உள்ள ஆசைகளை வெளிப்படுத்த முடியாம போயிடும். அதுக்காக தான். அப்படி எல்லாம் நான் சொல்லுவேனாமா? அப்படி நான் சொன்னா நாய் செங்கல் எதுக்கு மாட்டி வச்சிருக்குது? புடிச்சு இழுக்க வேண்டியதான டக்குன்னு. வந்துட்டான். அண்ணே, ஆ, என்னண்ணே ஏன் பிறந்த நாளை யாரு இவ்ளோ சிறப்பா கொண்டாடுறது? அது வேற யாரும் இல்ல. அது வந்து என்னண்ணே கூடையில கவுத்த கோழி மாதிரி கத்துறீங்க? என்னன்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, இதெல்லாம் ரொம்ப கம்மி. அங்க பாரு. நீங்களா? இது பாரு, அவருக்குன்னு கொடுக்கறதுக்கு என்கிட்ட இருக்கிறது உயிர் ஒண்ணுதான். அந்த உயிர் அவர் மடியிலேயே போகட்டும். என்ன கொன்னுடு. பயந்துட்டீங்களா? மணிமேகலை, என்னைக்கு நீ கண்ணனை பணக்காரன் என்கிட்ட சொன்னியோ அன்னிலிருந்து நான் அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கண்ணன் உன்னை ரொம்ப நேசிக்கிறான். உனக்காக தன்னுடைய சொத்து சுகத்தை எல்லாம் விட்டுட்டு தாய் தந்தை இழந்து அனாதையை நிக்கிறான். நீ அவங்க கூட தான் சேர்ந்து வாழ். ஏன் தெரியுமா?
அப்பதான் இந்த உலகத்துல அனாதை என்ற வாழ்க்கை இடம் இல்லாம போகும். 5 தோட்டா வேஸ்டா இருக்குல்ல, அது உங்களை வாழ்த்த பயன்படட்டுமே.